ஹாய், வெல்கம் டு டேட்டா இன்ஜினியரிங். இது நான் தான். என்னோட நேம் கௌதம். நான் ஏதோ சீரியஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்ல. ஆமாங்க, கூகுள் க்ளவுட் பிக்வரியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் நிறைய விஷயங்கள் கூகுள் பிக்வரியில் படிக்க ஆரம்பித்தேன். அதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் தென் அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி நம்ம கூகுள் க்ளவுடில் கிளஸ்டரிங் அப்படிங்கிற கான்செப்டை பார்க்கலாம். ஓகே. இப்ப நம்ம வந்து பிராக்டிகலா இந்த கிளஸ்டரிங் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இதோட கிரியேட் டேபிள் டிடிஎல்ல காமிச்சிடுறேன். ஸோ நான் வந்து கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் டேபிள் டெஸ்ட் டேட்டா அப்படிங்கிறது டேட்டா செட் நேம். பிக்வரியில நம்ம வந்து டேட்டா பேஸை டேட்டா செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ டேட்டா பேஸ் நேம் டாட் டேபிள் நேம். கிளஸ்டர் டேபிள்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். இதுல 5 காலம் நான் கிரியேட் பண்றேன். அண்ட் தென் கிளஸ்டர் பை லாஸ்ட் நேம். ஸோ இதுதான் அந்த கீவேர்ட் கிளஸ்டர் பை லாஸ்ட் நேம். ஓகே. கிளஸ்டர்னா என்ன? ஸோ கிளஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்சர்ட் பண்ற டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம கிளஸ்டர் பைல என்ன காலம் குடுத்துருக்கோமோ, அந்த காலம்ல இருக்க வேல்யூ பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்து இங்க ஐடி காலம வந்து கிளஸ்டர் பைல குடுக்குறீங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ற ரெக்கார்ட்ல ஃபர்ஸ்ட் 100ன்னு இருக்கு. அப்புறம் 89 இருக்கு. அப்புறம் வந்து 105 இருக்குன்னு வச்சுக்கலாம். இது லோட் ஆகும்போது எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 89 அப்புறம் 100 அப்புறம் 105ன்னு ஆகும். ஸோ ஷார்ட் ஆகும். ஸோ அந்த கிளஸ்டர் பை அந்த ஐடி காலத்துல இருக்கிற வேல்யூஸை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணும். அது இன்டிஜரா தான் இருக்கணும்ன்றதுல அது ஸ்ட்ரிங்காவும் இருக்கலாம். ஸோ சரி, ஓகே. இப்போ கிளஸ்டர்னா ஷார்ட்டிங் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனா லாஸ்ட் அண்டர் ஸ்கோர் நேம்ங்கிற காலத்தை மட்டும் ஏன் கொடுக்குறீங்க? ஒரு காலம் தான் கொடுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. நீங்க கிளஸ்டர் பைல மோர் தென் ஒன் காலம்ஸை கொடுத்துக்கலாம். சரி, மோர் தென் ஒன் காலமா குடுத்தாலுமே, இந்த காலத்த தான் குடுக்கணுங்கிறது எப்படி நம்ம டிசைட் பண்ணுவோம்? இது எப்படி டிசைட் பண்ணுவோம் இன் ஜெனரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டவுன் ஸ்ட்ரீம் யார் இந்த டேபிள யூஸ் பண்ண போறாங்களோ, அவங்க அதிகமா இதுல இருக்கிற எந்த காலத்த கண்டிஷன்லயோ, இல்ல ஜாயின் கண்டிஷன்லயோ யூஸ் பண்ணி அவங்க வந்து கொரீஸ ரன் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த காலத்த நம்ம கிளஸ்டர் பைல குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் என்னோட டவுன் ஸ்ட்ரீம்ல வந்து நான் கேட்கிறேன், நீங்க என்ன கண்டிஷன் அதிகமா எந்த காலத்து மேல போடுவீங்க? அவங்க சொல்றாங்க, நாங்க லாஸ்ட் நேம்ல தான் போடுவோம். அப்ப லாஸ்ட் நேம் இல்ல ஐடின்னா ஐடி. அதே மாரி கிளஸ்டரிங் மாரி பிக்வரியில பார்ட்டிஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. அத பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்க பிக்வரி பிளேலிஸ்ட் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதுல கம்ப்ளீட் பிக்வரி பிளேலிஸ்ட்டோட வீடியோஸும் அதுல இருக்கும். போய் பாருங்க. ஸோ பார்ட்டிஷன் அண்ட் கிளஸ்டரிங்க சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்ட்டிஷன் அப்படிங்கிறதும் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன்ல தான் வரும். கிளஸ்டரிங் அப்படிங்கிறதும் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன்ல தான் வரும். ஓகே. இப்போ திடீர்னு உங்க மைண்ட்ல ஒரு கேள்வி வரலாம். நாங்க வந்து ஆர்டர் பை யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஆர்டர் பை லாஸ்ட் நேம் அசெண்டிங் இப்படியே போல செலக்ட் கொரி போடும்போது நான் ஆர்டர் பை லாஸ்ட் நேம் அசெண்டிங்னு போட்டுட்டேன்னாவே ஷார்ட் ஆயிரும்ல. ஓகே. இங்க தான் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க செலக்ட் கொரியில போடும்போது என்ன ஆகும்னா, ஆர்டர் பை ஒர்க் ஆகும். ஆனா ரீட் பண்ணதுக்கு அப்புறம் செலக்ட் என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் உங்க டிஸ்க்குக்கு போகும். அதுல இருக்கிற டேட்டாவ ரீட் பண்ணி, ஷார்ட் பண்ணி அப்புறம் ஃபில்டர் கண்டிஷன் அப்ளை பண்ணும். ஸோ பிசிக்கலா உங்க டேட்டா ஷார்ட் ஆகி இருக்காது. லாஜிக்கலா ரீட் பண்ணும்போது தான் ஷார்ட் ஆகும். பட் கிளஸ்டர் பை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது லாஜிக்கலே கிடையாது. ஸோ நம்ம டேபிள கிளஸ்டர் பைல கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம லோட் பண்ணும்போது பிசிக்கலாவே நம்மளோட டேட்டா உள்ள ஷார்ட் ஆயி ஃபைல்ஸா ஸ்டோர் ஆகும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 2 யூசருக்கு ஒரே லாஸ்ட் நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 2 பேரும் ஒரே ஃபைல்ல தான் வருவாங்க. சோ தட் 2 டிஃபரெண்ட் ஃபைல்ல போமாட்டாங்க. ஓகே. ஸோ கிளஸ்டர் பை அப்படிங்கிறது பிசிக்கலாவே ஷார்ட் ஆகி ஸ்டோர் ஆகும். ஆனா ஆர்டர் பை நம்ம செலக்ட்ல யூஸ் பண்ணும்போது லாஜிக்கலா ரீட் பண்ணும் பொழுது தான் ஷார்ட் ஆகும். ஸோ அதுல 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ கிளஸ்டர் பை தான் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கும். ஓகேங்களா? ஃபைன். இங்க நமக்கு அது இருக்கிறனால நம்ம அதை யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பிராக்டிகலா நம்ம இத பண்ண போறோம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, வித் கிளஸ்டர் ஒரு டேபிளும், வித்தவுட் கிளஸ்டர் ஒரு டேபிளும் 2 கிரியேட் பண்ணி, அதுல ஒரு 10,000 ரெக்கார்ட்ஸ நான் லோட் பண்ண போறேன். லோட் பண்ணிட்டு ரீட் பண்ணி அதனோட பெர்ஃபார்மன்ஸ நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து என்னன்னா, இந்த 10,000 ரெக்கார்ட்ஸ் நமக்கு வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு நான் வந்து ChatGPT யூஸ் பண்ணி, எனக்கு ஒரு 10,000 ரெக்கார்ட்ஸ் இருக்கிற ஒரு ஃபைல வந்து நான் ஜெனரேட் பண்ணி குடு அப்படின்னு நான் சொல்லி கேட்க போறேன். ஸோ அதுக்கு ப்ராம்ப்ட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கிரியேட் அ CSV ஃபைல் வித் 5 காலம்ஸ் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், சிட்டி வித் 10,000 ரோஸ். என்டர். ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு ஒரு CSV ஃபைல ஜெனரேட் பண்ணி குடுத்துரும். அத இப்ப பார்த்தீங்கன்னா, இது நமக்கு ஜெனரேட் பண்ணி குடுத்துருச்சு. ஸோ fake_data.csvன்னு சொல்லிட்டு இத நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இத வந்து பிக்சர்ஸ் ஃபோல்டர்ல நான் வச்சுக்கிறேன். ஓகே. இப்ப நான் உங்களுக்கு இந்த ஃபைல சும்மா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுல பார்த்தீங்கன்னா 10,000 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். 5 காலம் வச்சு அதுவே நமக்கு கிரியேட் பண்ணி குடுத்துருச்சு. ஃபைன். இப்ப நம்ம பிக்வரி போலாம். ஸோ இதுதான் நமக்கு பிக்வரியோட UI. ஸோ இதுல டெஸ்ட் டேட்டாங்கிறது என்னோட டேட்டா செட். ஸோ இத நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். என்னோட பழைய வீடியோக்கள்ல ஒரு டேட்டா செட் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். நீங்க போய் பார்க்கலாம். சரி, இப்ப நம்ம டேபிள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுல வந்து கிரியேட் டேபிள். இப்ப நம்மளோட
சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைல் தான். நம்ம அப்லோட் பண்ண போறோம் இல்லையா? ஸோ நெறைய சோர்சஸ் இருக்கு. Google Cloud ஸ்டோரேஜ்ல போட்டுட்டு அங்கிருந்து கொண்டு வரலாம். டிரைவ்ல இருந்து எடுத்துட்டு வரலாம். பிக் டேபிள் இது வந்து Google Cloud NoSQL டேட்டாபேஸ். அமேனா Amazon S3ல இருந்தும் நம்ம கொண்டு வரலாம். இப்போ நம்ம அப்லோட் தான் குடுக்க போறோம். அப்லோட் அண்ட் தென் ப்ரௌஸ். இப்போ பிக்சர்ஸ்ல போயிட்டு இந்த ஃபேக் அண்டர்ஸ்கோர் டேட்டா அதுக்கப்புறம் டேபிள் நேம். ஸோ டேபிள் நேம் வந்து நான் என்ன டேபிள் நேம் குடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளஸ்டர்டு டேபிள் இந்த நேம். ஸோ இந்த மாரி DDLஆவும் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி கிரியேட் பண்ணலாம். இல்லன்னா அது UI குடுக்கறனால நம்ம இங்கேயே கூட அப்படியே டேபிள கிரியேட் பண்ணலாம். சரி, இதுல வந்து நம்ம ஃபீல்ட் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஐடி ஒரு காலம், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம், லாஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம், ஏஜ், சிட்டி. ஓகேங்களா? அதே மாரி இங்க கிளஸ்டர் வந்து நான் பார்ட்டிஷன் குடுக்க போறதில்ல. ஆனா கிளஸ்டரிங் குடுக்க போறேன். ஸோ இதுல லாஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம் தான் நம்மளோட கிளஸ்டர் கால். சரி, கிரியேட். இது என்ன ஆகும்னா, டேபிள கிரியேட்டும் பண்ணி, அந்த டேட்டாவ லோடும் பண்ணி நமக்கு ரெடி பண்ணி குடுத்துரும். ஸோ லோட் ஜாப் கிரியேட்டட். கிரியேட் ஆயிருச்சு, லோட் ஆயிருச்சு. இப்ப நம்ம திரும்ப இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணணும் இல்லையா? ஸோ கிரியேட் டேபிள். அதே மாரி சோர்ஸ் வந்து அப்லோட் தான். அதே டேட்டா செட், சேம் டேட்டா செட் தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஃபேக் டேட்டா. அதுக்கப்புறம் டேபிள் நேம் வந்து நோ அண்டர்ஸ்கோர் கிளஸ்டர் அண்டர்ஸ்கோர் டேபிள். இதுல கிளஸ்டரிங் நம்ம பண்ண போறதில்ல. ஆனா அந்த 5 காலம் நம்ம கிரியேட் பண்ணிருவோம் அப்படியே. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம், லாஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம், ஏஜ் அண்ட் தென் சிட்டி. ஓகே. ஸோ இதுல நான் பார்ட்டிஷனும் குடுக்க போறதில்ல, கிளஸ்டரிங் குடுக்க போறதில்ல. எதுவுமே இல்ல. ஜஸ்ட் கிரியேட் டேபிள். அவ்வளவுதான். ஸோ இதுலயும் வந்து டேபிள் கிரியேட் ஆயி டேட்டாவும் நமக்கு லோட் ஆயிரும். ஸோ இப்ப நம்ம 2 டேபிளும் கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப நான் வந்து ஒரு query எழுதியிருக்கேங்க. ஸோ டெஸ்ட் டேட்டா டாட் கிளஸ்டர்ட் டேபிள் வேர் லாஸ்ட் நேம் வந்து ஹில் அப்படிங்கிற ஒருத்தர நான் வந்து ஃபெட்ச் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இத ரன் பண்ணிருவோம். கிளஸ்டர்ட் டேபிள்ல இந்த கண்டிஷன நம்ம ரன் பண்ணுவோம். நீங்க ரன் குடுத்தோனே கீழ இத கொஞ்சம் மேல எடுத்துட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு ரிசல்ட் வந்துரும். அதிலேயே எக்ஸிகியூஷன் டீடைல்ஸ் போனீங்கன்னா 212 மில்லி செகண்ட் எலாப்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ரீட் பண்ணது அண்ட் கம்ப்யூட்டேஷன் பண்ணது எல்லாமே சேர்த்து 212 மில்லி செகண்ட். ஸ்லாட் டைம் கன்சியூம்டுனா 17 மில்லி செகண்ட். ஸ்லாட் டைம் கன்சியூம்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட இந்த செலக்ட் query வந்து ஒரு விர்ச்சுவல் சிபியூஸ் கிரியேட் பண்ணி அதுல கம்ப்யூட் ஆயிருக்கும். ப்ராசஸ் ஆயிருக்கும் அந்த டைம். சரி, இப்ப இதுல வந்து 212, 17 ஓகே. இப்ப நம்ம வந்து நோ கிளஸ்டருக்கு போலாம். இந்த டேபிள். ஸோ இதுலயும் சேம் கண்டிஷன் தான். லாஸ்ட் நேம் ஹில். இப்ப நான் இத ரன் பண்றேன். ஸோ இப்போ இதுல வந்து ரிசல்ட் வந்துருச்சு. அண்ட் தென் எக்ஸிகியூஷன் டீடைல்ஸ் போலாம். இங்க பார்த்தீங்களா? 236 மில்லி செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. ஸோ நம்மளுது கிளஸ்டர்ட் எவ்வளோ எடுத்துக்கிச்சுன்னா 212 தான். ஆனா இங்க 236 அதே மாரி ஸ்லாட் டைம் கன்சியூம்டும் இங்க 114 மில்லி செகண்ட். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, வெறும் 17 மில்லி செகண்ட் தான். நான் சேம் ரெக்கார்ட் தான் நம்ம இங்கேயும் பார்க்குறோம். அண்ட் தென் இங்கேயும் அதே சேம் ரெக்கார்ட் தான் ரிசல்ட்ஸ்ல இருக்கு. வேற எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஏன்னா 2லயுமே பார்த்தீங்கன்னா, ஹில் தான் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இப்ப இதுலயே நமக்கு என்ன தெரியுதுன்னா, கிளஸ்டர்ட் டேபிள் நமக்கு சீக்கிரமாவே முடிஞ்சிருக்கு. ஸோ சில பேருக்கு என்ன ஆகும்னா, எனக்கு கிளஸ்டர் டேபிள் தான் நெறைய டைம் எடுத்த மாரி காமிக்குது. நோ கிளஸ்டர் அப்படி காமிக்கலன்னா, அந்த இடத்துல நீங்க டேட்டா செட்ட கம்மியா போடுறீங்கன்னு அர்த்தம். நம்ம நெறைய டேட்டா செட் போடும் பட்சத்துல தான் நமக்கு இந்த டிஃபரன்ஸ் வரும். 10,000 ரெக்கார்ட்ஸுக்கே ரொம்ப கம்மி டிஃபரன்ஸ் தான் வந்திருக்கு. இல்லையா? இது 212 இது வந்து பார்த்தீங்கன்னா 236 இதுவே ரொம்ப கம்மி தான். 10,000 போட்டே கம்மி தான். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம 2 டேபிள்க்கான டிஃபரன்ஸ் பிட்வீனும் நம்ம பார்த்தாச்சு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ். ஸோ இதுதான் இந்த வீடியோவோட அஜெண்டா. ஸோ இந்த மாரி நெறைய வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. என்னோட Instagram பேஜ் வந்து டேட்டா இன்ஜினியரிங் தமிழ். அங்கேயும் நான் நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அங்கேயும் போய் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட சேனல்ல நெறைய வீடியோஸ் தமிழ்ல இருக்கு. பிக் டேட்டா, டேட்டா சயன்ஸ், பைத்தான், கிளவுட்ன்னு எல்லாம் போய் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.